ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 11. 3 எழுத்துக்கள் கொண்ட அந்த சீன கடலோடியின் பெயரை அரபு நாட்டு அமீர் உச்சரித்த மாத்திரத்துல அந்த அறையில தங்களிடையே உதிர்ந்தவை 3 எழுத்துக்களா அல்லது 3 நெருப்பு துண்டங்களா என்பதை நிர்ணயிக்க முடியாம பெரும் பிரமிப்பை அடைந்த மற்ற மூவரும் தங்களை பாலூர் பெருந்துறையிலிருந்து தப்புவிக்க இந்த மனிதனை தவிர அமீருக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்ற நினைப்பால ஓரளவு சீற்றமும் அடைகிறாங்க. அந்த 3 எழுத்துக்களை அமீர் அன்றுதான் உச்சரித்தான் என்றாலும் அந்த எழுத்துக்கள் துறைமுகங்களுக்குள்ள எந்த நாட்டுக்கும் புதிதல்லவையாகையால அந்த எழுத்து தொடர பெயராக தாங்கியுள்ள மனிதனின் பிரவாகம் சென்ற சில ஆண்டுகளாக வெளிநாடு சென்று வந்த சகல மாலுமிகள் வாயிலும் சதா புகுந்து புறப்பட்டு கொண்டுதான் இருந்தது. வெளிநாடு சென்று வந்த தமிழகத்தின் வணிகர் சிலர் அந்த பெயரை பயத்துடன் உச்சரித்தனர். மற்றும் சிலர் அதை பற்றி பெருமையுடன் கதைகள் பல சொன்னார்கள். ஆனா அத்தனை கதைகளிலும் வீரத்துடன் குரூரச் செயல்களும் கலந்தே கிடந்தது. வேறு பலருக்கு அந்த 3 எழுத்து பெயரையுடையவன் புரியாத புதிரா இருந்தான். ஆனா திட்டமாக புரிந்த விஷயம் ஒன்று இருந்தது. அவன் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த பெரும் கடற்கொள்ளைக்காரன் என்பதுதான் அது. ஆகவே அகூதா என்ற 3 எழுத்து சொல்லை அரபு நாட்டு அமீர் அந்த இரவுல உதிர்த்ததும் மற்ற மூவருக்கும் பிரமிப்பும் திகைப்பும் ஓரளவு சீற்றமும் ஏற்பட்டதுல ஆச்சரியம் இல்லை அல்லவா? அரபு நாட்டு அமீர் தனது பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் மற்ற மூவர் முகத்திலும் தெல்லென பிரதிபலித்த உணர்ச்சிகளை அகூதாவின் சிறு ஈட்டி விழிகள் வினாடி நேரத்துல கவனித்து விட்டனவாகையால அவன் கண்கள்ல விஷமச்சிரிப்பின் சாயை லேசாக படர்ந்ததென்றாலும் இதழ்கள் மட்டும் அந்த சிரிப்பை திணையளவும் காட்டல. மற்றவர்களின் ஆரம்ப குழப்பம் அடங்க சற்று நேரம் அழித்துவிட்டு அவன் பேச ஆரம்பித்த சமயத்திலும் அவன் சொற்கள் எந்தவித உணர்ச்சியுமின்றி சர்வசாதாரணமாக வெளிவர தொடங்குது. என் இந்த உடல் உங்களுக்கு அறிமுகமில்லை என்றாலும் என் பெயர் ஏற்கனவே அறிமுகமாயிருப்பதாக தெரிகிறது என்று மிகவும் சகஜமாக பேசுறான் அந்த சீன கடலோடி. அகூதா ஒரு சரித்திர பாத்திரம். கடற்படை தரைப்படை இரண்டையும் நடத்துவதில் பிரசித்தி பெற்றவன். அகூதா ஒரு சரித்திர பாத்திரம். கடற்படை தரைப்படை இரண்டையும் நடத்துவதில் பிரசித்தி பெற்றவன். தார்ததிகள் வம்சத்தின் கிளையொன்ற சேர்ந்தவன். பிற்காலத்துல சீனாவில் சொந்த அரசை ஸ்தாபித்தவன். பாதி கேள்வி போலும் பாதி ஏதோ விஷயத்தை அறிவிப்பது போலவும் அகூதாவின் உதடுகளிலிருந்து உதிர்ந்த அந்த சொற்களுக்கு கருணாகர பல்லவனோ காஞ்சனாதேவியோ பதில் சொல்லும் திறனை இழந்திருந்தார்கள் என்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வெகு சீக்கிரம் உணர்ச்சிகளை அடக்கி கொள்ளும் திறன் வாய்ந்த அனபாயன் மட்டும் அவனை ஒரு கணம் தன் சீரிய விழிகளால ஏறெடுத்து நோக்கிவிட்டு தங்களுக்கு அது வியப்பா இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை சீன கடலோடியின் சின்னஞ்சிறு கண்கள்ல கேள்விக்குறி எழுந்ததின்றி எது வியப்பா இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் என்று உதடுகளில் இருந்தும் கேள்வி என்று உதிருது. உங்கள் பெயர் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருப்பதை என்று அனபாயன் விளக்குறா. இல்லை, வியப்பா இல்லை. சில வருடங்களாக எனக்கு எதுவும் வியப்பை அளிப்பதில்லை என்று பதில் கூறுறா அகூதா. இந்த பதில் அனபாயனுக்கு ஆச்சரியத்தை அளித்ததால அவன் மறுபடியும் கேட்கிறான், ஏன் வியப்பு என்ற உணர்ச்சி மீதே உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா? உணர்ச்சிகளின் மீது வெறுப்பு ஏற்படுவது சாத்தியமில்லை. வெறுப்பே உணர்ச்சியின் சாயை, வியப்பு மற்றொரு சாயை. இப்படி சாயைகள் பல, பொறிகள் பல உணர்ச்சியின் அலைகளில் உண்டு. அவற்றை நிறுத்த முடியாது. கடலின் அலைகளையும் நிறுத்த முடியாது. ஆனால் அந்த அலைகளில் மூழ்காதிருக்கலாம் என்று கூறுறான் அகூதா. அகூதாவின் தீட்சண்யமான அறிவையும் தெளிவான சிந்தனையை பேசுவதில் இருந்த சாமர்த்தியத்தையும் கவனித்த மற்ற மூவரும் ஆச்சரிய அலைகள்ல மேலும் ஆழ்ந்து போகவே செய்றாங்க. அந்த அலைகளில் இருந்து முதலில் மீண்ட அனபாயன் சொல்றான், நீங்கள் பேசுவது காவியம் போல் இருக்கிறது. உணர்ச்சியிலிருந்து காவியம் உதிக்கிறது, உண்மையிலிருந்து உணர்ச்சி உதிக்கிறது. உண்மையை சொன்னேன், அது உங்களுக்கு காவியம் போல் இருக்கிறது. என்ன உண்மையை சொன்னீர்கள்? வியப்பை நான் உதறி வருஷங்கள் பல ஆகின்றன என்று சொன்னேன். அது உண்மை. ஏன் அதை உதறினீர்கள்? உலகம் உதற வைத்தது. உலகமா? ஆம், உலகம்தான் நம்மை நல்லவனாகவும் கொடியவனாகவும் ஆக்குகிறது. உலகத்தின் சில பகுதிகளில் நான் கடற்கொள்ளைக்காரனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் நிலப்போரில் நிகரற்றவனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் தெய்வமாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் பிசாசாக மதிக்கப்படுகிறேன். இப்படி பல வகை மதிப்பீடுகள் என்னை பற்றி ஏற்பட்டிருக்கின்றன. இப்படி பல வகையாக மனிதர்கள் பேசுவதை நான் செல்லும் இடங்களில் கேட்கிறேன். இந்த நானா வகை மதிப்பீடுகள் முதலில் சற்று வியப்பை அளித்தது உண்மை. ஆனால் காலமும் அனுபவமும் அந்த வியப்பை அகற்றிவிட்டன என்று அகூதா ஏதோ தன் சரித்திரத்தை விவரமாக சொல்லுவது போல பேசுறான். அவன் சொற்களை கேட்ட அனபாயன் தன் ஆசனத்திலிருந்து சற்றே எழுந்து எதிரே அமர்ந்திருந்த அந்த சீன கடலோடி மீது தான் கண்களை சிறிது நேரம் நிலைக்க விடுறான். உலகம் உங்களை பலபடி மதிப்பீடு செய்வது எனக்கு தெரியாது. உங்களை பெரும் கொள்ளைக்காரர் என்று மட்டும் எங்கள் நாட்டு வணிகர் சொல்லுகிறார்கள். உங்களை பற்றி புகாரிலும் நாகப்பட்டினத்திலும் ஏன் இந்த பாலூரிலும் கூட அத்தகைய வதந்தி தான் உலாவுகிறது. இதை நீங்கள் மறுப்பீர்களா என்று கேட்கவும் செய்றான் அனபாயன். அகூதாவின் இதழ்கள்ல வெறுப்பு கலந்த இகழ்ச்சி நகையொன்று படர்ந்து, வதந்திகளை மறுக்க வேண்டியது அவசியமா என்று கேட்கிறான். ஆதாரமற்று இருந்தால் அவசியமில்லை.
அனபாயன் பதில்ல உறுதி கலந்திருக்கு. சீன கடலோடியின் சின்னஞ்சிறு கண்கள் பளிச்சிடுது. நான் கொள்ளைக்காரன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா தங்களிடம் என்று விஷமம் பூரணமாக தனித்த குரல்ல கேட்கிறான் அகோதா. அனபாயன் உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இளைய பல்லவனையும் காஞ்சனா தேவியையும் ஒரு வினாடி பார்க்கிறான். பிறகு அமீரின் முகத்தை அவன் கண்கள் ஆராயுது. மூன்றாவதாக அவன் அகூதாவை கூர்ந்து நோக்கிவிட்டு சொல்றான், அகூதா, நீங்கள் யார் என்பதை நிர்ணயிக்கவோ உங்களை பற்றி தீர்ப்பு சொல்லவோ நான் முற்படுவதாக நினைக்க வேண்டாம். ஆனால் பெரும் பொறுப்பு என் மீது சுமந்து கிடக்கிறது. அந்த பொறுப்பு என்னை பற்றியதல்ல. இதோ உட்கார்ந்திருக்கும் என் நண்பன் இளைய பல்லவனை பற்றியதும் அல்ல. அந்த இளைய பல்லவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் கடாரத்து இளவரசியையும் அமீரின் பாதுகாப்பில் இருக்கும் அவள் தந்தையையும் பொறுத்தது. கடாரத்தின் அரச குடும்பத்தை சேர்ந்த காஞ்சனா தேவியும் அவள் தந்தையும் சோழ நாட்டு உதவி நாடி இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கிருந்து சோழ நாடு கொண்டு சேர்ப்பது என் கடமை. ஆகவே அவர்களை சோழ நாடு கொண்டு செல்ல வேண்டுமானால் யாரிடம் ஒப்படைக்கலாம் என்பதை தீர்மானிப்பது என் கடமையாகிறது. இப்படி வாக்கியத்தை முடிக்காம அனபாயன் விட்டுவிட்டதை கவனித்த அகூதா அதன் காரணத்தை சந்தேகமற புரிந்து கொண்டு விட்டதால, ஏன் அரைக்குறையாக முடிக்கிறீர்கள், மேலே சொல்லுங்கள் என்று தூன்றான். அனபாயன் மேலும் சொல்றான், அகூதா, நாங்கள் இருக்கும் அபாய நிலை எங்களுக்கு தெரியும். எங்களை தப்புவிக்க நீங்கள் முன் வந்ததை பீமனோ அனந்தவர்மனோ அறிந்தால் உங்கள் உயிருக்கு தீங்கு நேரிடும் என்பதும் எங்களுக்கு தெரியும். உயிரை திருணமாக மதித்து நீங்கள் எங்களுக்கு உதவ வரும்போது உங்களை எடை போடுவது நியாயமல்ல. இருப்பினும் சோழ நாட்டு இளவரசன் என்ற முறையில் எனக்கு ஏற்பட்டுள்ள பொறுப்பை நான் கழிக்க முடியாது. ஆகையால் தான் யோசிக்கிறேன். உங்களை பற்றிய வெறும் வதந்திகளை மட்டும் நம்பி நான் யோசிக்கவில்லை. உங்களை பற்றிய பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆகையால் தீவிர யோசனைகளுக்கும் ஓரளவு பயத்துக்கும் இடமிருக்கிறது. தன்னை பற்றிய சந்தேகங்கள் இத்தனை அனபாயனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தோ முகத்துல பொன்சிரிப்பை தவிர எந்தவித உணர்ச்சியையும் காட்டாத அகூதா, என்னை பற்றி வேறு பல விஷயங்களும் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்கிறான் விஷமத்துடன். தெரியும் என்ற சொல் அனபாயன் வாயிலிருந்து மட்டுமின்றி கருணாகர பல்லவன் வாயிலிருந்தும் ஏக காலத்துல வெளிவரவே இளைய பல்லவன் மீதும் கண்களை திருப்பிய அகூதா மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லி தான் தலை தாழ்த்துறான். அவன் தங்களுக்கு உபச்சார வார்த்தை சொல்லுகிறானா அல்லது தங்களை பார்த்து நகைக்கிறானா என்பதை அறிந்து கொள்ள முடியாத அனபாயனும் கருணாகர பல்லவனோ சில வினாடிகள் மௌனம் சாதித்தாலும் பிறகு மௌனத்தை இருவருமே கலைத்து ஒருவர் மாற்றி ஒருவர் பேச முற்படுறாங்க. நீங்கள் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதி தீரம் அப்படிங்கிற அனபாயன். நோசென் என்ற மங்கோலிய வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற இளைய பல்லவன். கிதான் கின் வகுப்பினர் பலரை நீங்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் சித்திரவதை செய்திருக்கிறீர்கள் என்று அனபாயன் சொல்றான். அவர்கள் இருப்பிடங்களை கொள்ளையடித்து பெண்களையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறீர்கள். அவர்களில் பலரை அழித்தும் இருக்கிறீர்கள் என்று இளைய பல்லவன் விளக்குறான். இத்தகைய உங்களிடம் எப்படி கடாரத்து இளவரசியையும் அரசரையும் ஒப்படைப்பேன் என்று வினவிய அனபாயன் மேலும் ஏதோ சொல்ல போனாலும் இடி இடி என்று கலந்தொழித்த அமீரின் சிரிப்பும் சீன கடலோடியின் சிரிப்பும் அந்த அறைய கிடுகிடுக்க வைக்குது. அந்த சிரிப்பினால் வெகுண்ட அனபாயன், ஏன் சிரிக்கிறாய் அமீர் என்று கோபத்தோட கேக்குறான். அனபாயன் சீரியதால திடீரென சிரிப்பை நிறுத்தி கொண்ட அமீர் சொல்றான், சிரித்தது தவறுதான். நீங்கள் என் குருநாதரை கொள்ளைக்காரர் என்று கூறியதற்கு உண்மையில் எனக்கு கோபம்தான் வர வேண்டும். அதற்கு பதில் சிரிப்பு வந்தது தவறுதான். தனது சொல் அமீருக்கு பெரும் ஆத்திரத்தை அளித்திருப்பதை உணர்ந்து கொண்ட அனபாயன் கேட்கிறான், நாங்கள் சொன்னதில் தவறு ஏதேனும் இருக்கிறதா? இதற்கு அமீர் பதில் சொல்லும் முன்பு சீன கடலோடு இடையே புகுந்து, விவரங்களில் அதிக தவறு இல்லை, விளக்கத்தில் தான் இருந்தது. விவரம் வேறு விளக்கம் வேறா? ஆம், விவரம் விஷயத்தை குறிக்கும், விளக்கம் அதற்கு வியாக்கியானத்தை குறிக்கும். உங்களை பற்றிய என் முடிவு தவறு என்கிறீர்களா? தவறுதான், முற்றிலும் தவறு, சந்தேகம் என்ன என்று அனபாயனை என்றும் எதிர்த்து பேசாத அமீரே சொற்களை காரசாரமாக உதிர்க்கிறான். இதை கேட்டதும் அமீர் பக்கம் திரும்ப முயன்ற அனபாயன கையை சற்றே உயர்த்தி தடுத்த அகூதா, சோழ நாட்டு இளவரசி, பெரும் நாடுகளின் அல்லது பெரும் மனிதர்களின் சரித்திரங்கள் வல்லவர்களால் எழுதப்படும் போதே தவறுகள் பல புகுந்து கொள்கின்றன. அப்படி இருக்க வணிகர்கள் மூலம் உங்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு நீங்கள் எப்படி எடை போட முடியும்? ஒரு காலும் முடியாது. எடை போட முயல்வது தவறும் ஆகும். நான் பெரும் அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன் என்ற வதந்தி ஒரு புறம் இருக்கட்டும். அப்படியானால் இந்த அமீரை நான் ஏன் அடிமை தலையிலிருந்து மீட்க வேண்டும்? எதற்காக மரக்கல போர் பயிற்சி அளிக்க வேண்டும்? அமீரால் என் நாட்டுக்கோ என் குலத்துக்கோ என்ன பயன்? சற்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லி அனபாயன தனது சிறு விழிகளால கூர்ந்து நோக்குறான். அந்த கண்கள் நிர்பயமாக சந்தித்த அனபாயனின் விழிகள்ல சந்தேகத்தின் சாயை சிறிது படருது. ஆமாம், பெரும் கொள்ளைக்காரனான அகூதா எதற்காக அமீரிடம் இத்தனை பரிவு காட்ட வேண்டும்? கருணையற்ற உள்ளத்தில் ஒருவனிடம் மட்டும் எப்படி கருணை பிறக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்றான். அவன் முகத்தில் விருந்த சந்தேக சாயை கண்ட அகூதா மெல்ல புன்முறுவல் செய்துவிட்டு சொல்றான், பார்த்தீர்களா சோழர் குல இளவரசி, அமீர் ஒரு சிறு உதாரணம்.
அதை சொன்னதுமே தங்கள் மனதில் என்னை பற்றிய வதந்திகள் சரியா அல்லவா என்ற சந்தேகம் எழுந்துவிட்டது. ஆகவே ஒரு மனிதனை வதந்திகளை கொண்டு எடை போடக்கூடாது. அதுவும் பின்னால் அரசால போகும் நீங்கள் எடை போடக்கூடாது. அனபாயனின் புருவங்கள் மெல்ல நுதலின் மேற்புறத்தை நோக்கி எழுத, நான் அரசால போகிறேனா என்று வியப்புடன் கேட்கிறான். நீங்கள் மட்டுமல்ல, நானும் அரசால போகிறேன் அப்படிங்கிறான் அகோதா. என்ன அப்படி திட்டமாய் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறான் அனபாயன். அநீதிகளிலிருந்து புது அரசுகள் எழுகின்றன அப்படிங்கிறான் அகோதா. சொன்னதன் பொருளை அகோதாவே விளக்குறான். விளக்க வியப்பே மேலிட்டது மற்றவர்களுக்கு. கனவில் கதை கேட்பது போல அவன் சொல்வது அவர்கள் கேட்கிறாங்க. சோழ கலிங்க நாடுகளின் பிற்காலத்தை அத்தனை தெளிவாக அந்த நாட்டவராலேயே வர்ணிக்க முடியாது என்பதை அவர்கள் சந்தேகமற புரிந்து கொள்றாங்க. அப்படி புரிந்து கொண்டதால சீன கடலோடியிடம் இருந்த சந்தேகம் பறந்து பெரும் மதிப்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டது அவர்களுக்கு. அநீதியிலிருந்து பல அரசுகள் எழுகின்றனவென்ற பெரும் சித்தாந்தத்தை சர்வ சகஜமாக சொன்ன சீன கடலோடி அதன் பொருளை விளக்க முற்பட்டதும் அவன் சின்னஞ்சிறு கண்கள் பெரும் ஒளிய பெற்ற ஜொலிக்க தொடங்கிவிட்டதையும் அந்த ஜொலிப்பில் பெரும் கனவும் தெல்லிய சிந்தனையும் கலந்துறவாட முற்பட்டு விட்டதையும் விழிகளில் விரிந்த கனவு சொற்களிலும் ஓரளவு ஒளிவிட்டதையும் கண்ட அனபாயனும் மற்ற இருவரும் அவன் பேச ஆரம்பித்த சில வினாடிகளுக்குள்ளேயே தாங்கள் ஒரு கொள்ளைக்காரன் முன்பு இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அறவே அகற்றி கொண்டதோடல்லாம வரலாற்றில் நிரந்தரமான இடம் பெறப்போகும் ஒரு மாவீரன் முன்னிருக்கும் மனோநிலையும் அடைகிறாங்க. பேச்சை துவங்கிய சில வினாடிகளுக்குள்ளேயே தான் இருக்கும் சூழ்நிலையையும் ஏன் அருமை நண்பனான அமீரையும் கூட மறந்து பின் வர இருக்கும் வரலாற்று உலகில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த சீன கடலோடி. அவன் அப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்ததும் அவன் முகமோ கண்களோ சில வினாடிகளுக்கு ஒரு முறை யோசனைகளால சுழித்த மெல்லிய புருவங்களும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்குது. பேசுவதற்கு முன்பு ஏற்கனவே ஆசனத்திலிருந்து எழுந்துவிட்ட அந்த சீன கடலோடி 2 வினாடிகள் மட்டும் தாம் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சிந்தனையின் விளைவாக ஏற்பட்ட மௌனத்திலோ ஆழ்ந்துவிட்டு பிறகு பேச்சை துவங்கி சொல்றான். ஆம், அநீதிகளிலிருந்துதான் புது அரசுகள் பிறக்கின்றன. புது அரசுகள் என்ன, பழைய அரசுகளும் அப்படித்தான் பிறந்தன. அரசுகள் உதித்ததற்கும் அநீதியே அஸ்திவாரம். அரசனோ இல்லாமல் தான் மக்கள் முதலில் வாழ்ந்தார்கள். அப்பொழுது மக்களுக்கு தேவை குறைவாய் இருந்தது. தேவை குறைவாய் இருந்ததால் திருப்தி இருந்தது. திருப்தி இருந்ததால் சண்டை இல்லை, சச்சரவில்லை, அமைதி இருந்தது. மனிதன் மெல்ல மெல்ல தேவையை அதிகப்படுத்தி கொண்டான். அதிக தேவை அதிருப்தியை தந்தது. அதிருப்தி அசூசையை தந்தது. அசூசையை சர்ச்சையை தந்தது. அதை விளக்கி அமைதியாக வாழ்க்கை நடத்த மனித கூட்டங்களுக்கு தலைவன் அவசியமாயிற்று. அந்த அவசியம் தலைவனை சிருஷ்டித்தது. ஆரம்பத்தில் தலைவன் தேவைக்கும் கூட்டத்தின் தேவைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்தது. காலம் வித்தியாசத்தை விரிய வைத்தது. தலைவன் அரசனானான். அரசுக்கு தனி அலங்காரங்கள் ஏற்பட்டன. தனி அந்தஸ்து ஏற்பட்டது. அத்தகைய அரசனை காப்பதற்கு மக்களின் ஒரு கூட்டம் தேவைப்பட்டது. அது படை என்று பெயர் பெற்றது. இப்படி ஏற்பட்ட அரசர்கள் பொது பணியை தனித்தனி சொந்த நாடுகளாக பிரித்து கொண்டனர். இப்படி பிரிந்த நாடுகளில் வளர்க்கப்பட்ட சுயநலம், இதற்கு தேசபக்தி என்பது தற்கால பெயர், நாடுகளை மோத வைத்தது. அரசர்கள் பேச்சாளர்களானார்கள். இப்படி அதிருப்தி, அசூயை, தனிப்பட்ட நபர்கள் இழைத்த அநீதி அரசுகளாகவும் பேரரசுகளாகவும் வளர்ந்தன. அந்த அரசுகளில் சில மறைவதற்கும் சில உறைவதற்கும் அநீதிகளே காரணமாயின. உதாரணமாக உங்கள் நாட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பரதகண்டம் என்று சொல்லுகிறார்கள். பரதன் என்ற அரசன் ஆண்டபோது இது ஒரே அரசாக இருந்தது. இப்பொழுது சேர, சோழ, பாண்டிய, கலிங்க, சாளுக்கிய நாடுகளாக பலபடி பிரிந்துவிட்டது. அந்த நாடுகளும் அக்கம் பக்கத்தில் ஒற்றுமையுடன் வாழ முடியவில்லை. வேங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அனபாயர் இன்று மணிமுடியற்ற நாடோடியாக பாலூரில் திரிகிறார். பல போர்களை செய்ததால் போரில் சலிப்புற்றிருக்கும் வீரராஜேந்திர சோழர் வேங்கியில் தலையிடாமல் அங்குள்ள அநீதியை அனுமதிக்கிறார். அந்த அநீதி காலக்கிரமத்தில் தமிழக மக்களிடையேயும் வேங்கி மக்களிடையேயும் கசப்பை உண்டு பண்ணும். காலம் அந்த கசப்பை பெரும் கனலாக்கும். அந்த கனல் வேங்கியிலுள்ள இந்த அரசை மாற்றி புது அரசை நிறுவும். அனபாயர் கண்டிப்பாய் மன்னராவார். வேங்கிக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதற்குமே. இந்த இடத்துல அனபாயன் ஏதோ சொல்ல குறுக்கிடுறான். அவனை பேச வேண்டாம் என்று சைகையாலேயே தடை செய்த ஆகோதா மேலும் சொல்றான். குறுக்கிடாதீர்கள். குறுக்கிட்டால் என் சிந்தனை ஓட்டம் அறுபட்டுவிடும். நான் சொல்வதில் சந்தேகம் வேண்டாம். உங்கள் முகத்தின் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு பெரும் சாம்ராஜ்யபதியை குறிக்கிறது. 2-3 நாடுகளின் ஆதிக்கம் இல்லாமல் யாரும் சாம்ராஜ்யபதியாக முடியாது. வீரராஜேந்திரருக்கு அடுத்தபடி சோழ வேங்கி நாடுகளை நீங்கள் கண்டிப்பாக ஆளுவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த கலிங்கத்தின் பிற்காலமும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. நான் ஏதோ சந்தையில் சோதிடம் சொல்பவனைப் போல உளறுவதாக நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, சூசகங்களை நிகழ்ச்சிகளை பார்த்தே முடிவுகளை சொல்கிற. கடலிலிருந்து எரித்திரிய கடல் வரை சஞ்சரித்திருக்கும் நான் பல நாடுகளின் சரித்திரங்களை கவனித்திருக்கிறேன். எல்லா நாடுகளிலும் கதையும் இதுதான்.
எங்கும் அநீதியை சிலர் தூண்டுகிறார்கள். அந்த அநீதிக்கு உட்பட்ட மக்கள் முதலில் துவளுகிறார்கள், பிறகு எழுச்சியடைகிறார்கள். அதன் பலன் பழைய அரசின் வீழ்ச்சி, புது அரசின் உதயம். எங்கும் இதே கதை. பாலூரிலும் சென்ற 2 நாட்களாக இந்த கதையைத்தான் காண்கிறேன். தமிழர்கள் அனாவசியமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். பலர் சிறையில் இருக்கிறார்கள். இன்னும் பலருக்கு கசையடி கிடைக்கிறது. சிலர் வெளிநாட்டு மரக்கலங்களுக்கு அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். என்னிடம் அப்படி 2 இன்றுதான் விற்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். என் மரக்கலத்தின் துடுப்புகளை துளாவ அவர்கள் 2 உதவுவார்கள். அதில் ஒருவனுக்கு ஏற்கனவே மரக்கலம் ஓட்டும் பயிற்சியும் இருக்கிறது. ஆனால் விலை மட்டும் சற்று அதிகம்தான். ஒவ்வொரு தமிழனுக்கும் 100 பொற்காசுகள் கொடுத்தேன். இதிலிருந்து உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்டு சற்று பேச்சினர். அதுவரை கனவில் சரித்திர கதையை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்த மூவரும் அக்கதையின் கடைசி பகுதியை கேட்டதும் பெரும் சீற்றமே ஏற்பட்டது. அந்த சீற்றத்தை வெளிப்படையாக காட்டிய கருணாகர பல்லவன், என்ன ஏற்படுகிறது? நீங்கள் உண்மையில் கொள்ளைக்காரர் என்றுதான் நினைத்தோம். இப்பொழுது அடிமை வியாபாரி என்றும் ஏற்படுகிறது அப்படிங்கிறான். வேறு எந்தவித செய்கையைத்தான் கொள்ளைக்காரனிடம் எதிர்பார்க்க முடியும் என்று கிள்ளை குரல விஷமத்தையும் கலந்து உதிர்க்கிறான் காஞ்சனா தேவி. இத்தனைக்கும் அகுதாவின் முகத்துல எந்தவித கோபமோ வெறுப்போ உதயமாகல. அவன் கண்கள் இளைய பல்லவனையும் கடாரத்து கட்டளைகையும் இகழ்ச்சியோட பார்க்குது. அந்த 2 தமிழர்களையும் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்று கேட்கிறான் அகுதா இளைய பல்லவனை நோக்கி. நீங்களே விளக்கலாம். 2 இன்று மாலை வர்த்தக சாலைக்கு நடுவிலுள்ள கொடி மரங்களில் கட்டி ஆளுக்கு 100 கசையடி கொடுக்க இந்த நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த 100 கசையடி கிடைத்திருந்தாள் என்று அகுதா வாசகத்தை முடிக்காம விடுறான். 2 மூர்ச்சையாகி பிறகு ரணஜன்னி கண்டு இறந்திருப்பார்கள் என்று அச்சத்துடன் கூறிய காஞ்சனா தேவி தான் அழகிய பெரிய விழிகளை அகுதா மீது நிலைக்க விடுறா. அத்தகைய சாவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. கசையடியின் தன்மையும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். இதோ பாருங்கள் என்று அகுதா சரளன தன் மேலங்கியை நீக்கி சுழன்று முதுகுப்புறத்தை அவர்களுக்கு காட்டுறான். அந்த முதுகுப்புறத்தை கண்ட மூவரும் மூச்சை இழுத்து பிடித்து கொள்றாங்க. பட்டை பட்டையாக பல கசையடிகளின் தழும்பு அந்த முதுக விகாரமாக அடித்திருக்கு. அந்த முதுக கண்ட மற்ற மூவர் உணர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் அமீரின் ராட்சச விழிகள்ல மட்டும் கண்ணீர் ஆறாக பிரவாகிக்குது. குழந்தை போல விக்கி விக்கி அழுகிறான் அமீர். அவன் விக்கல் காதில் விழவே சட்டென்று அங்கிய மூடி முதுகை மறைத்து அமீரை தான் ஒரு கையால அணைத்து சமாதானப்படுத்திய அகுதா மற்றவர்களை நோக்கி தான் விழிகளை திருப்பி, உங்களை விட கசையடிகளின் தன்மை எனக்கு நன்றாக தெரியும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இன்னும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த குற்றம் செய்ததற்காகவும் இந்த கசையடிகளை நான் பெறவில்லை. இவையும் அநீதியின் விளைவு. என் கதையை உங்களுக்கு முழுவதும் சொல்ல நான் இஷ்டப்படவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. ஆனால் எங்கு அநீதியின் கரம் நீள்கிறதோ, எங்கு மாந்தர் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கு நான் இருந்தால் நான் வாழாவிருப்பதில்லை. அநீதிக்கு உட்பட்டவர்களை மீட்க முயலுகிறேன். அப்படி மீட்ட பலர் என்னிடம் அடிமைகளாய் இருக்கிறார்கள். சாதாரணமான அடிமைகள் அல்ல, எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள். அமீரை கேட்டால் விவரமாக சொல்லுவான். இதிலிருந்து உங்களை தப்புவிப்பதில் எனக்குள்ள அக்கறையையும் ஓரளவு உயோகித்துக் கொள்ளலாம். நான் அநீதியை எங்கு கண்டாலும் களைய தீர்மானித்திருக்கிறேன் என்று கூறிய அகுதாவின் குரல்ல உறுதி பூரணமாக துணிக்குது. அந்த உறுதியுடனேயே அவன் பேச்சை தொடர்ந்து, அந்த அநீதியை நான் இங்கு காண்கிறேன். அனபாயரே, இந்த கலிங்கத்தில் தமிழர்கள் படும் பாடு உங்களையும் உங்கள் படை தலைவரையும் கொதிக்க வைத்திருக்கிறது. அந்த கொதிப்பு ஒரு நாள் போராக மாறும். இந்த கலிங்கத்தில் பெருநாசம் ஏற்படும். ஏன் தெரியுமா என்று கேட்கிறான். சொல்லுங்கள் என்ற அனபாயனின் குரல்ல ஆச்சரியத்தின் சாயை மண்டி கிடக்குது. ஓர் அநீதியிலிருந்து இன்னொரு அநீதி விளைகிறது. அநீதிக்கு பதில் அநீதி செய்வது தமிழர் பழக்கம் அல்ல, மனிதர் பழக்கம். மனித தன்மை வேறு, உண்மை. ஆனால் அது சமயத்தில் கை கொடுப்பதில்லை. அறிவு நல்லது, ஆனால் அது சமயத்தில் வெறியாக மாறுகிறது. அந்த வெறிக்கு காரணங்களை கூறுகிறோம். பழிவாங்குதல் மனித சுபாவம். பழி வாங்கலாம், வாங்க வேண்டியதுதான். ஆனால் கருணையை சற்று அதில் கலந்து கொள்ள வேண்டும். என் வழி அதுதான். உங்கள் வழியா? அதையும் விளக்க முற்பட்ட அகோதா, ஆம் அனபாயரே, நீங்களும் உங்கள் நண்பர் படைத்தலைவரும் என்னை பற்றி வணிகரிடம் விசாரித்த விஷயங்களை சொன்னீர்கள் அல்லவா? அதில் சில சரி, சில தவறு. எது சரி, எது தவறு? நான் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதி தீரம் என்று சொன்னீர்கள். அது சரி, அதில் தவறில்லை. ஆனால் நான் நூசென் என்ற மங்கோலிய வகுப்பை சேர்ந்தவன் என்று சொன்னீர்களே, அது தவறு. தவறா? ஆம், முற்றிலும் தவறு. உங்கள் நாட்டு வணிகர்கள் அறையும் குறையுமாக சொல்வது எல்லாம் நீங்கள் பிரமாணமாக மதிக்கிறீர்கள். உங்கள் நாட்டை பற்றி எனக்கு ஓரளவுதான் தெரியும். எங்கள் நாட்டை பற்றியும் உங்கள் வணிகருக்கு ஓரளவுதான் தெரியும். உதாரணமாக சீனா என்று எங்கள் நாட்டுக்கு ஏன் பெயர் வந்தது தெரியுமா என்று கேட்கிறான் அகோதா. ஏன் என்று கேட்கிறான் இளைய பல்லவன். பதில் சொல்ல துவங்கிய சீன கடலொலியின் சிறு வெளிகளில் அன்பின் சாயை விரியுது. உலகத்தின் மிக சிறந்த நாடுகளில் எங்கள் நாடு ஒன்று. மக்கள் மிகவும் நல்லவர்கள். சில வேளைகளில் தலைவர்கள் சிலர் ஏற்படுகிறார்கள். தங்கள் சுயநலத்திற்கு மக்களை தூண்டுகிறார்கள். சீனா
பெயரே பட்டு மாதிரி இருக்கிறதல்லவா? டிசன் என்றால் பட்டு. எங்கள் நாடு பட்டு உற்பத்தியில் உலகத்திலேயே சிறந்தது. அதனால் டிசன் நாடு பட்டு நாடு என்ற ஒரு பெயர் உண்டு. தவிர சுமார் 13 நூற்றாண்டுகளுக்கு முன் டிசன் என்ற அரச குலம் ஆசியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் ஆண்டு வந்தது. அதனால் அந்த குடும்பம் அரசாண்ட பகுதியை பாரத நாட்டு கடலோடிகள் சீனாவென்றும், அராபியர் சின் என்றும், யவனர்கள் சீனாய் என்றும் அழைத்தார்கள். ஆனால் உங்கள் கடலோடிகள் அடித்த பெயர்தான் நிலைத்தது. அந்த சீனாவில் நூசென் என்ற இனத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னீர்கள், அது சரி. ஆனால் மங்கோலியரின் கிளை அது என்று சொன்னீர்களே, அது தவறு. மங்கோலியர்கள் காட்டு மிராண்டிகள், நாகரிகமற்றவர்கள். நூசென் அந்த வகுப்பின் கிளை அல்ல, நாகரிகமுள்ள தார்த்தார் இனத்தின் கிளை. எங்களுக்கு அந்த மங்கோலியரும் நீங்கள் சொன்ன கிதான் கின் வகுப்பினரும் இழைத்த அநீதியால் நான் கொள்ளைக்காரனானேன். மங்கோலியர் கிதான் கின் இனத்தவர்கள் மூர்க்கர்கள், மனித தன்மை இல்லாதவர்கள். அவர்கள் அடிக்கடி வடக்கிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து என் வகுப்பினரை நாசம் செய்தார்கள். பெண்களை கற்பழித்தார்கள், குழந்தைகளை கொலை செய்தார்கள். அந்த அநீதிகளிலிருந்து நான் எழுந்தேன், என் மக்கள் எழுந்தார்கள். பதிலுக்கு அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் சிறைப்பிடித்தோம். அநீதிக்கு பதில் அநீதி செய்ய தமிழர் விரும்புவதில்லை அப்படிங்கிற அனபாயன். நாகரிகமுள்ள யாரும் விரும்புவதில்லை. ஆனால் விருப்பத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மாறாக நடக்க வேண்டிய சமயங்கள் சரித்திரங்களில் ஏற்படுகின்றன. மங்கோலிய கிதான் கின் இனத்தவர்களுக்கு நீதியின் சொல் புரியாது. வாளின் பதில் ஒன்றுதான் புரியும். ஆகையால் தான் அவர்களை சிறைப்பிடித்தேன். அவர்கள் இல்லங்களை சூறையாடினேன். அதனால் தூரத்தில் இருக்கும் நீங்கள் என்னை இகழலாம், என் மக்கள் என்னை இகழ்வதில்லை. உங்கள் நாட்டு பழமொழி ஒன்றை கேட்டிருக்கிறேன். புலியிடம் வேதாந்தம் பேசி பயனில்லை என்று சொல்கிறார்கள். நாகரீகமற்றவர்களுக்கு வாள் ஒன்றுதான் பதில் சொல்ல முடியும் என்று திட்டமாக அறிவிக்கிறான் அகூதா. அவன் சொன்னதுல உண்மைகள் பல இருப்பத உணர்றான் அனபாயன். அகூதாவை எத்தனை பிசகாக எண்ணினோம் என்பதையும் புரிந்து கொண்டதால தம் பெரும் தன்மையை காட்ட முற்பட்ட அனபாயன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்து, சீனர் தலைவரே, உங்கள் சரிதம் என் மனதை தொடுகிறது. உங்களிடம் எங்களை ஒப்படைத்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள் அனபாயரே. நீங்கள் விலைக்கு வாங்கிய 2 தமிழர்களையும் எங்களுடன் அனுப்ப வேண்டும். நீங்கள் செலுத்திய பொற்காசுகளை. அனபாயனை இடைமறித்த அகூதா, வேண்டாம், தர வேண்டாம். அவர்களை கூடவே அழைத்து வந்திருக்கிறேன், இதோ வரவழைக்கிறேன் என்றபடி சீன பாஷையில ஏதோ சில வார்த்தைகளை கூறுறான். அடுத்த வினாடி வெகு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே நடந்த அமீர் சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த 2 தமிழருடன் திரும்பி வர்றான். வந்த தமிழர் மட்டுமல்ல, உள்ளே இருந்தவர்களோ ஒருவரை பார்த்து ஒருவர் பிரமித்து விழிக்கிறாங்க. உண்மையில சீன கடலோடி பெரும் மந்திரவாதியாய்த்தான் இருக்க வேண்டும் என்று இளைய பல்லவன் நினைக்கிறான். அனபாயன் அப்படி நினைக்கல. அகூதாவுக்கு தாங்கள் எத்தனை தூரம் கடமைப்பட்டு விட்டோம் என்ற பெரும் சுமைதான் அனபாயனின் இதயத்துல ஏறிக்கொள்ளுது. இதோட இந்த பகுதி முடிவடைது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.